கர்த்தர் நம்ம வாழ்க்கையில மரித்து இருக்கிற காரியங்களுக்கு ஜீவனை அளிக்கிறவர். ஆரம்பத்துல எல்லாமே கடவுளை குறித்த ஒன்றாக இருக்கும் பொழுது எப்ப அது நம்மை குறித்த ஒன்றாக மாற்றப்படுகிறதோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இது கடவுளை விட்டுட்டு நமக்கானவைகளை நாடுகிற ஒன்றாக மாறிவிடும். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. இப்ப இந்த இடத்த பாருங்க, புத்தியில் அந்தகாரம். அவங்க என்னன்னா they lived in the darkness. அவங்க மைண்ட், அவங்களுடைய அறிவு எல்லாமே என்னன்னா ஒரு அந்தகாரமான ஒரு இடத்தில் காணப்பட்டது. இதற்கு மிக முக்கியமான காரணம் சொல்லப்படுகிறது, தங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம். இன்னைக்கு உங்களுடைய இருதயம் இருக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்துச்சுன்னா என்ன நல்லது வந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு புடிவாதத்தோட இருப்போம். கர்த்தருடைய வெளிப்பாடு வந்தால் கூட எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை என்ன செய்யும், வரும். அப்ப இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எது மிகவும் முக்கியமானது இன்னைக்கு. ஏன்னா தேவனுடைய ஜீவனுக்கு, the life of God, நம் அந்நியராய் மாறிவிட்டோம். இப்ப அந்த ஜீவனை அளிக்கிறவரை, ஜீவன் கொண்டு வருகிற நபருக்கு நம்ம அந்நியராய் இருப்போம் அப்படின்னா ஜீவன் எப்படி எங்க வாழ்க்கையில செயற்படக்கூடும்? நீ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த ஒவ்வொரு வசனங்களும் மிகவும் முக்கியமானது. We kept ignoring God's revelation, God's word. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டு நம்ம அறியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமானது. கொலோசியர் 1:9 சொல்கிறது, இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நல்லா கவனிங்க, நீங்க எல்லா ஞானத்தோடும், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நீங்க எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். இன்னைக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. எல்லா ஞானம், ஆவிக்குரிய விவேகம், இது எல்லாம். அது மட்டும் இல்லாம பாருங்க, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலும் நாம் நிரப்பப்படுவது மிகவும் முக்கியமான ஒன்றாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையில அதனுடைய அறியாமை குறித்து ஏன் இவ்வளவு வசனங்கள் எடுத்துரைக்கிறது என்றால், மனிதனுடைய என்ன சொல்றதுன்னா இருதய கடினத்தின் நிமித்தம், அல்லது அதை என்ன சொல்லணும்னா ஒரு மிக முக்கியமான ஒன்றாய் கருதாமல் நமக்கானவைகளை குறித்து சிந்திக்கிறவர்களாய் மாறிவிட்டோம். எப்பவுமே நல்லதுதான். ஆரம்பத்துல எல்லாமே கடவுளை குறித்த ஒன்றாக இருக்கும் பொழுது எப்ப அது நம்மை குறித்த ஒன்றாக மாற்றப்படுகிறதோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இது கடவுளை விட்டுட்டு நமக்கானவைகளை நாடுகிற ஒன்றாக மாறிவிடும். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு கிறிஸ்தவத்திலையும் அப்படிதான். இன்னைக்கு என்ன அப்படின்னா, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்வதை காட்டிலும் நமக்கு எப்படிப்பட்ட கடவுள் வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு கடவுளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். உலகத்தார் ஒரு சிலையை உருவாக்குவாங்க, நம்ம கடவுள் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம சிலை வழிபாடு இல்லை. ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய கடவுளை ஏற்றுக்கொள்ளாம நமக்கான ஒரு கடவுளை நமக்குள்ளே என்ன செய்கிறோம், உருவாக்கி கொள்கிறோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட கடவுளை உருவாக்க ஆரம்பிக்கிற நேரத்துல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற மிக முக்கியமான காரணி, நம்ம வாழ்க்கையில இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இது என்னன்னா ஒரு தெரியாத ஒரு கடவுள், அறியாத ஒரு கடவுள், நமக்குள்ளாகவே உருவாக்க ஒரு கடவுளை உயர்த்தி கொண்டிருக்கிறோமே ஒழிய நமக்காக இருக்கிற கடவுள், நமக்காக செயற்படுகிற கடவுளின்
என்னுடைய ரகசியங்களை தெரியாமல் நாம் வேறொரு பக்கமாக வேறொரு தெய்வத்துக்கு பின்பதாக போகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் எங்களுடைய பெயர்களும் கிறிஸ்தவர்கள் என்று எழுதப்படுகிறது. இன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தையின் பின்பதாக கர்த்தர் யார் என்பதை உங்களுக்குள்ளாக அறிந்து கொள்ளக்கூடிய, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்பதாக கர்த்தருடைய வார்த்தையில நிரப்பப்பட கர்த்தருடைய வார்த்தையில உருவாக்கப்படுகிறவர்களாக இருப்பது மிகவும் முக்கியமானது.